ஹலோ ஆஸ்பிரன்ட்ஸ். ஸோ வரக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆ, இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜில் உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் இதில் மெயினான ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு எக்ஸாமுக்கு ஒரு கொஷின் பேப்பர் தான் இருக்கும். கரெக்டாக இப்போ போன வருஷம் கேட்ட குரூப் டூ குரூப் ஒன் எக்ஸாமுக்கும் இந்த வருஷம் கேட்ட குரூப் டூ குரூப் ஒன் எக்ஸாமோட கொஷின்ஸ்க்கும் பெருசாக சம்மந்தம் இருக்காது. அதாவது டாபிக்ஸ் பாலிட்டினா பாலிட்டி கொஷின்ஸ் இருக்கும். ஆனால் அதே கொஷின் வருமா அப்படின்றது நிச்சயம் கிடையாது. பட் நம்மளோட எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் ஷிஃப்ட்ஸில் எக்ஸாம் நடக்கிறதுனால அண்ட் சைமல்டேனியஸாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளோட எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஒரு புக்கும் இல்லாததுனால, அதாவது டிஎன்பிஎஸ்சின்ற பட்சத்தில் இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கை கரைச்சி குடிக்கணும்னு நினச்சி எல்லாத்தையுமே இந்த புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு போவாங்க. கரெக்டாக அவங்களுக்கு புக்குன்ற ஒரு சோர்ஸ் இருக்குது. ஆனால் எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு 4 சிலபஸ்க்குமே இன்க்ளூடிங் ஜிஎஸ், நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஜிஎஸ்க்கு வந்து என்சிஆர்டி படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா 25 கொஷினில் 2 கொஷின் 3 கொஷின் கூட உங்களால் என்சிஆர்டியில் ஃபைன் பண்ண முடியாது. அப்படி தான் இருக்கும் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற கண்டென்ட்லாம் உங்களுக்கு என்சிஆர்டியில் இருக்க போகிறது கிடையாது. சப்ஜெக்டில் கேட்கக்கூடிய கேள்விகளுமே உங்களுக்கு என்சிஆர்டி புக்ஸில் இருக்காது. அவுட் ஆஃப் என்சிஆர்டி புக்ஸ் நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ அதனால் என்சிஆர்டி புக்ஸ் எடுத்து படிக்கிறதுன்றது எஸ்எஸ்சிக்கு ஒரு ப்ராப்பரான அப்ரோச் கிடையாது. அப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் படிக்கிறதுக்குன்னு யாருமே இதுதான் புக்கு அப்படின்னு ஒரு ப்ரிஸ்கிரைப்டு புக்கை சொல்லவே முடியாது. இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறதோட மெயினான ஸ்டேஜே என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கறது. இந்த ப்ரீவியஸ் இயரை சால்வ் பண்ணி பார்க்கறது அப்படின்னு நான் சொல்கிறப்ப ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச எக்ஸாம்களே எடுத்துப்போம். சிஜிஎல் முடிஞ்சுது, சிஹெச்எஸ்எல் முடிஞ்சுது, சிபிஓ முடிஞ்சுது, டெல்லி போலீஸ் கான்ஸ்டபிள் முடிஞ்சுது, இப்போ அடுத்து எம்டிஎஸ் நடக்க போகுது. கரெக்டாக, அதாவது 2025 சைக்கிளோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த சைக்கிள் நடக்கிறதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி இது வரைக்கும் இல்லாத வித்தியாசமான ஒரு அப்டேட் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அது என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை யாருமே வந்து வெளியிடக்கூடாது, வெளியே சொல்லக்கூடாது. அண்ட் வந்து அதை புக்கு போட்டு விற்கிறதோ, யூடியூப்ல செஷனாக கொண்டு போகிறதோ தடை செய்யப்பட்டிருக்கு. அப்படி மீறினால் வந்து அபராதம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினானுங்க. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிப்போம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரிப்பீட்டேஷன் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வர்றப்ப எல்லாருமே அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை படிச்சுட்டு போய் எக்ஸாமில் சால்வ் பண்ணிடுறாங்க. அதனால் கட் ஆஃப் உங்களுக்கு ஏறிக்கிட்டே போகுது. இதுக்கு அவன் என்ன திருத்தம் செய்யலாம்? புதுசாக நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம், புது புது டாபிக்ஸை உள்ளே கொண்டு வரலாம். இந்த புது டாபிக்ஸ் உள்ளே கொண்டு வரான் அப்படின்னா அதை ஜிஎஸ்ஐ யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். இங்கிலீஷில் வித்தியாசமான ஒகேபுலரிஸ் கேட்கலாம். மேக்ஸில் வந்து இந்த தடவை பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி, கோஆர்டினேட் ஜியாமெட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போன்ற புது டாப்பிக்லேருந்தும் கேள்விகள் வந்துருது. அந்த மாதிரி கேள்விகளை கொண்டு வராமல் ப்ரீவியஸ் இயர் கொஷினை அவன் என்ன சொல்கிறான், வெளியிடக்கூடாது அப்படின்றான். இதுலேயே நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ எந்த அளவுக்கு நமக்கு ப்ரீவியஸ் இயர் இம்பார்ட்டன்ட்னு. ஏன் வெளியிடக்கூடாதுன்னு சொல்கிறான், அதே மாதிரியான சம்டைம் அதே கேள்விகளுமே அடுத்தடுத்த தேர்வுகளில் வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். அதுக்காக தான் விடக்கூடாதுன்னு சொல்கிறான். பட் ஆப்வியஸ்லி அவன் சொன்னாலுமே இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய எஸ்எஸ்சி படிக்கக்கூடிய எல்லா ஆஸ்பரன்ஸுமே அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அதாவது ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் யாராவது அதை கம்பைல் பண்ணி விட்டுருவாங்க. அதை எடுத்து படிக்க தான் போகிறாங்க. அதிலிருந்து கேள்விகள் வரதான் போது அதை சால்வ் பண்ணவும் போகிறாங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட், அதை எங்கேருந்து படிக்க ஆரம்பிக்கணும், எப்படி படிக்க ஆரம்பிக்கணும், ஏன் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல டைரெக்டாக ஒரு ஆஸ்பிரண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறப்ப ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், பேசிக்ஸ். இப்போ 4 சப்ஜெக்ட்ஸ்க்குமே பேசிக்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸ் எடுத்துப்போம். மேக்ஸில் இருக்கக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன்னா என்ன, அதுக்குள்ளே இருக்கிற போர்ட் மாஸ் ரூல்னா என்ன, அடுத்து வந்து மீதி இருக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் லாஸு, இந்த மாதிரி அந்த டாப்பிக்கோட பேசிக் தெரிஞ்சிருக்கணும். டைரெக்டாகவே பேசிக் தெரியாமல் நம்மளால் கொஸ்டின் போய் சால்வ் பண்ண முடியாது. இதே தான் உங்களுக்கு ரீசனிங்க்கும். பிளட் ரிலேஷன்னா என்ன, ஏது, எப்படி கொஷின் கேட்பான், கோடிங் டீகோடிங்னா என்ன, ஏது, எப்படி கொஷின் கேட்பான் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமர் தெரிஞ்சிருந்தால் தான் கிராமர் கொஷினை உங்களால் சால்வ் பண்ண முடியும். கரெக்டாக ஒகேபுலரி படிச்சிருந்தா ஒகேபுலரி கொஷினை சால்வ் பண்ணலாம். ஜிஎஸும் அதே கதை தான். பாலிட்டினா என்னன்னே தெரியாமல் பாலிட்டியில் கேட்குற கேள்விகளை நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. ஹிஸ்ட்ரினா என்னன்னே தெரியாமல் ஹிஸ்ட்ரியில் கேட்குற கொஷின்ஸை நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. அதுக்காக ரொம்ப பேசிக்காக மினிமமாக யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு சோர்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் ரேஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரேஸில் கொடுக்கக்கூடிய பேசிக் கிளாஸஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ரேஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
பேசிக் கிளாஸ் அப்படின்றத தான் ஃபஸ்ட்டு கொண்டு போவோம். பேசிக் கிளாஸில் உங்களுக்கு கிளாஸை நடத்தி அதுக்கான பிடிஎஃப் கொடுத்து கண்டென்ட்டை உங்களுக்கு முதல்ல டெலிவரி பண்ணிடுவோம். ஆனால் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு தேவை கண்டென்ட் நாலேஜ் கிடையாது, கொஷின் சால்விங் எபிலிட்டி. இப்போ இன்னைக்கு கூட நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி கிளாஸ் கொண்டு போகிறோம், இல்லை ஜாகிரபி கிளாஸ் கொண்டு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை கவர் பண்ணிட்டு அந்த டாப்பிக்ல இருந்து வரக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்றது தான் அந்த கிளாஸஸ்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ ஏன் இதை நான் சொல்றேன்னா, உங்களுக்கு அந்த டாப்பிக்கை பற்றி 5 மார்க் எழுது 10 மார்க் எழுதுன்னு சொல்லிட்டு பேசேஜாக எழுதுகிற அளவுக்கு நாலேஜ் தேவையில்லை. அந்த டாப்பிக்ல இருந்து டிசைனாக எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பான் அப்படின்றத பார்த்து பார்த்து நீங்கள் பழகுனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கொஸ்டின் சால்விங் எபிலிட்டி அப்படின்றது வரும். இதுதான் எஸ்எஸ்சி எக்ஸாமில் ரொம்ப முக்கியமான தேவையாகவும் இருக்குது. ஸோ அப்போ அந்த வகையில் பேசிக் கிளாஸ்ன்னு இங்கே நாங்கள் முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து ரொட்டீனில் உங்களுக்கு அதர் ஐ மீன் அடுத்தடுத்து போகும் பட்சத்தில் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம ரேஸில் கொடுத்துட்ருப்போம். சரி, இப்போ நான் ரேஸ் ஸ்டூடெண்ட்டு சார், நான் என்ன சார் பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா ரொம்ப சிம்பிள். பேசிக்காக ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஜிகே புக்கு, எஸ்எஸ்சிக்கு சம்மந்தமாக ஒரு ஜிகே புக்கு, ஒரு ரீசனிங் புக்கு, ஒரு இங்கிலீஷ் புக்கு, ஒரு மேக்ஸ் புக்கை வாங்கிக்க வேண்டியது. அதில் இருக்கக்கூடிய பேசிக்ஸை மட்டும் கவர் பண்ணிவிட்டு டேரெக்டாக எங்கே வந்துடணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண வந்துடணும். ஸோ என்ன தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் விடக்கூடாது அப்படின்னு சொன்னாலுமே இப்போ நிறையா பேர் வந்து அமேசான்லேயே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே விட்டுருப்பானுங்க 8th எடிஷன்னு. நான் இங்கே பேர் சொல்லக்கூடாதுன்றனால நீங்கள் சும்மா ரெஃபர் பண்ணி பார்த்தாலே தெரியும். 8th எடிஷன் இத்தனாம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸாம் வரைக்கும் இந்த புக்கில் கவர் ஆகிருக்கு அப்படின்னு விட்டுருப்பான். தாராளமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை வாங்கி சால்வ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். சரியா? ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எங்கே இருந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அது ஏன் இம்பார்ட்டன்ட்னு பார்ப்போம். ஸோ சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம்தான், ஒரு குறிப்பிட்ட சில டாபிக்ஸ்ல இருந்து அதிகமாக ரிப்பீட் ஆகக்கூடிய லாஜிக்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்காக இருக்கக்கூடிய குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லையாக இருக்கட்டும், இங்கிலீஷ்லையாக இருக்கட்டும், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் என்ன டைப் ஆஃப் லாஜிக்கை வச்சு கொஷின் கேட்டானோ அந்த லாஜிக்கை தான் திரும்ப 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 நம்பரை மாற்றி மாற்றி கொடுத்து அடுத்தடுத்த எக்ஸாமில் கேட்க போகிறான். இங்கிலீஷில் என்ன டைப் ஆஃப் எரரில் ஒரு சென்டென்ஸில் கொடுக்குறானோ அதே டைப் ஆஃப் எரர் சென்டென்ஸை தான் அடுத்து கேட்க போகிறான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒகேபுலரி அப்படின்னு சொல்கிறப்ப உலகத்தில் எவ்வளவோ சினானிம், ஆண்டனிம், இடியம்ஸ்லாம் இருக்குது. ஆனால் எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ரேண்டமான சினானிம், ஆண்டனிம்ஸை படிக்கிறத விட கூகுளில் போயிட்டு நீங்கள் ஒரு 1000 ஒகேபுலரி ஜென்ரேட் பண்ணி கொடுனா ஒரு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். உட்காந்து அப்படி ரேண்டமாக படிக்கிறத விட ரிவர்ஸ் சைக்காலஜி, ஐ மீன் ரிவர்ஸ்லேருந்து போக ஆரம்பிங்க. இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் என்னென்ன ஒகேபுலரி கேட்டிருக்கான் அப்படின்னு உங்களால் எவ்வளோ தூரம் ரிவர்ஸில் போக முடியுமோ எக்ஸாமுக்குள்ளே அவ்வளோ தூரம் நீங்கள் ரிவர்ஸில் போகலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் படிக்கிறதுக்கு இத்தனை வருஷம் அப்படின்ற ஒரு லிமிட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் ஒரு 3 வருஷம் வரைக்கும் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி பழைய கொஸ்டினுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா 3 வருஷம் படிக்கிறதே 4 சப்ஜெக்ட்டுக்கு நம்ம ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த 3 வருஷன்ற பட்சத்தில் இப்போ 2026க்கு நீங்கள் படிக்கிறீங்கன்னா 2023லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. 2025ஓட கொஸ்டின், 2024ஓட கொஸ்டின், 2023ஓட கொஸ்டின் அப்படின்னு ரிவர்ஸில் போகணும். ஏன்னா ஒகேபுலரியை பொறுத்த வரைக்கும் 5 வருஷத்துக்கு பழைய 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் கூட இப்போ எக்ஸாமில் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஹை ரிப்பிட்டேஷன் ரேட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு எஸ்எஸ்சியில் உண்டு. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ப்ரீவியஸ் இயரை உங்களுடைய 2வது ப்ராக்டிஸ் செஷனில் இன்க்ளூட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. திரும்ப திரும்ப புது புக் எடுத்து படிக்கிறதோ, ரேண்டமாக கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணுறதோ இதெல்லாம் தேவையே கிடையாது. எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப பெரிய ரோல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளே பண்ணும். சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு தான் ஒரிஜினலான ரியலான பேட்டர்ன் என்னன்னு உங்களுக்கு தெரியும், எக்ஸாமோட பேட்டர்ன். ஏன்னா நீங்கள் மார்க் டெஸ்ட் போடுவீங்க, எவனோ ஒரு தேர்ட் பார்ட்டி மார்க் டெஸ்ட்டு உங்களுக்கு அதில் ஆக்சஸ் பண்ணி போடுவீங்க. அவனுக்கு வந்து இப்படி தான் கொஸ்டின் எடுக்கணுன்ற வரமுறையெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும் பட்சத்தில் போன தடவை எக்ஸாமில் எப்படி கேட்டாங்க அப்படிங்கிற ஐடியாலஜியே உங்களுக்கு மண்டைக்குள்ளே வரும். அதுதான் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எவ்வளோ டாபிக்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவல் டாபிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு இருக்கு. இப்போ நம்ம சப்ஜெக்டே எடுத்துக்குவோம், ஐ மீன் ஜிஎஸ்ஏ எடுத்துக்குவோம். ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேள்வி அதிகமாக வரும், பாலிட்டி அதிகமாக வரும், எக்கனாமிக்ஸ் அதிகமாக வரும், ஜாகிரஃபி அதிகமாக வரும். ஆனால் ஃபிசிக்ஸு ரொம்ப கம்மியாக வரும். அப்போ ஃபிசிக்ஸ்க்கு கம்மியான இம்பார்ட்டன்ஸும் ஹிஸ்ட்ரிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸும் கொடுக்குறது தான் புத்திசாலித்தனம். எனக்கு ஃபிசிக்ஸ் பிடிக்கும், இல்லை நான் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்றதுக்காக ஃபிசிக்ஸ் அதிகமாக படிக்கிறது தப்பு. அதே கதை தான் மேக்ஸு, ரீசனிங் எல்லாத்துலேயுமே. என்ன சொல்கிறேன்னு புரியுதா?
எந்த டாபிக்ல இருந்து அதிகமான கேள்வி வரும் அப்படின்றதே நமக்கு எங்க இருந்து தெரியுது, ப்ரீவியஸ் இயரை சால்வ் பண்ணும்போது தான் தெரியுது. கரெக்டா? அப்ப நீங்க எல்லா டைப் ஆஃப் கொஸ்டினையுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல சால்வ் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ ஈச் டாபிக்ல எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருதுன்றது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு ஷிஃப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியான கொஸ்டினும் இருக்கும், மாடரேட்டான கொஸ்டினும் இருக்கும், கஷ்டமான ட்ரிக்கியான கொஸ்டினும் இருக்கும். அப்போ ஒரே மாதிரி டாபிக்ல ஈஸியாக கேட்கறதுனா இப்போ பிளட் ரிலேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்துக்கும். பேர் வந்து ரொம்ப முக்கியமான ரீசனிங்ல ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், எல்லாராலையுமே சால்வ் பண்ண முடியும். ஆனால் பிளட் ரிலேஷனே கொடூரமான கேள்வியாகவும் கேட்கலாம். எப்படி அந்த பிளட் ரிலேஷனை கொடூரமான கேள்வியா கேட்பான்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நார்மலா அந்த போட்டோல இருக்கிறது என்னோட அப்பாவோட தம்பியோட அந்த மாதிரி கேட்டாங்கன்னா எல்லாரும் எழுதிடுவாங்க. ஆனா இப்பெல்லாம் கோடட் பிளட் ரிலேஷன் பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் பிளஸ் அந்த மாதிரி அந்த பிளஸ் மைனஸ்னு கோடிங் கொடுத்து கீழே இருக்கக்கூடிய ரிலேஷனை என்ன கேட்கறான்னா, இதுல இந்த சிம்பிள்ஸ் இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல யார் வந்து பியோட மாமனாரு கண்டுபிடிச்சி சொல்லு அப்படின்வான். நீ நாலுத்தையும் சால்வ் பண்ணாதான் முடியும். சால்வ் பண்ணிடுவேன், அது பிரச்சனையா இருக்காது. ஆனால் அந்த சால்வ் பண்ணுறதுக்கு டைம் அதிகமாக ஆகும் அப்படின்றது ரொம்ப பெரிய முக்கியமான பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் சேலஞ்சஸ் இருக்கிறதுனால தான் ப்ரீவியஸ் இயரை போட்டு போட்டு சால்வ் பண்ணி நீ தரவாய் நின்றுட்டினா உன்னால் எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ண ஈஸியாக வந்து கிராக் பண்ணுறதுக்கான சான்ஸை நீ உருவாக்கிடுவேன். சரியா? ஸோ அப்போ அந்த வகையில் இது வந்து ஏற்கனவே நீங்கள் இந்த சிஜிஎல் சிலபஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த டாபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு காமிக்கிறதுக்காக மறுபடியும் நான் அதை கொடுத்துருக்கேன். இப்போ ரீசனிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அனாலஜி, கோடிங் டீகோடிங்கு, நம்பர் சீரீஸு, சிலாஜிசம், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் இந்த மாதிரி டாபிக்லாம் உங்களுக்கு 50க்கு மேலே கேள்விகள் ஈஸியாக வந்து போயிடும். சரியா? இதுவே ரீசனிங்லாம் பார்த்தீங்கன்னா அனாலஜிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கேள்விகள் சரளமாக கேட்க முடியும். ரீசனிங்கில் என்ன ஒரு ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ் ரொம்ப அதிகம். இந்த அளவுக்கு அதிகமான டாபிக்ஸ் வேற எந்த சப்ஜெக்ட்லையுமே இருக்காது. எல்லா டாபிக்குமே நம்ம கான்சென்ட்ரேஷன் கொடுத்தாலும் அனாலஜி, கோடிங் டீகோடிங், நம்பர் சீரீஸ் இந்த மாதிரி டாபிக்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா கான்சென்ட்ரேஷன் கொடுக்கறது இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ கேள்வியும் அதிகமாக வரும். அதனால நீங்கள் என்னென்ன மாதிரியான எல்லா வகையான டைப்பையும் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக என்ன பண்ணிட முடியும், ரீசனிங்கை கிராக் பண்ணுறதுக்கு, டைம் கன்சியூமிங் இல்லாமல் கிராக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இங்கிலீஷ்க்கு போகும் பட்சத்தில் டாபிக்ஸ் உங்களுக்கு ஒரு டாபிக்ஸ் ரொம்ப கம்மி, அதனால தான் உங்களுக்கு நம்பர் ரொம்ப அதிகமாக இருக்குது. கரெக்டாக? ஸோ அங்கே எல்லாமே 100 இருக்கும் பட்சத்தில் இங்கே 700 800லாம் இருக்குது. தெரியுதா? ஸ்பாட் டேரரில் 700 கேள்வி கேட்டிருக்கான் இது வரைக்கும். இது நான் இந்த அனாலிசிஸ் வந்துடா கடந்த 4 வருஷத்தோட அனாலிசிஸ் 2020லேருந்து 2024 வரைக்கும் நடந்த எக்ஸாமோட அனாலிசிஸ் பற்றி பேசுகிறோம். ஸோ அப்போ அந்த வகையில் உங்களுக்கு இந்த ஸ்பாட் எரர், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கிராமருக்குள்ளே வந்துடும். கரெக்டாக? அதே மாதிரி நரேஷன், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸு, பேராஜம்பிள், ஃபில் இன் த பிளாங்க்ஸு இது எல்லாமே உங்களுக்கு எதில் வந்துடும், கிராமர் பார்ட்டுக்குள்ளே வந்துடும். அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒகேபுலரி பார்ட். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எல்லா டாப்பிக்குமே இந்த 14 டாப்பிக்குமே இம்பார்ட்டன்ட் தான். இதை நம்ம ஒகேபுலரி தனியாக கிராமர் தனியான்னு பிரிக்கிறோம். சரிங்களா? ஒகேபுலரி தனியாக கிராமர் தனியான்னு பிரிக்கிறோம். முதல்ல கிராமர் படிக்கணும். எக்ஸாம் வர வர அப்படியே ஒகேபுலரி கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா கிராமரை படித்து முடிச்சிங்கன்னா தான் ஒரு ஷியோரிட்டி கிடைக்கும். இங்கிலீஷில் இவ்வளோ கொஸ்டின் எழுதுவீங்கன்னு. நீங்கள் 1000 ஒகேபுலரி படித்தாலும் அந்த 1000லேருந்து 1 கூட வருன்ற நிச்சயம் யாருக்குமே கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமர் பார்ட்டை நல்லா கவர் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன மாதிரியான எரர்லாம் கொடுத்துருக்கான் அப்படின்றத கவர் பண்ணிக்கணும். சரியா? அடுத்து ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்வான்ஸ் மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமான கேள்விகள் ரோல் ப்ளே பண்ணியிருக்கும். ஏன்னா அட்வான்ஸ் மேக்ஸ் அப்படின்றதான் நம்மளுடைய இதில் எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான பாயிண்ட்டு. 5 டாப்பிக்குமே தரமான டாப்பிக்காக இருக்கும். ட்ரிக்னாமெட்ரி, மென்சுரேஷன், ஜாமெட்ரி, அல்ஜீப்ரா இது எல்லாமே. இது இல்லாமல் மீதி டாபிக்ஸுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். என்ன அட்வான்ஸ் மேக்ஸில் ஒரு டாப்பிக்லேருந்து 2-3 கேள்வி வருதுன்னா அரித்மெட்டிக் மேக்ஸில் ஒரு டாப்பிக்லேருந்து ஒரு கேள்வி வரும். அந்த மாதிரி எல்லா டாப்பிக்கையும் நீங்கள் படிக்கும் பட்சத்தில் மேக்ஸை 2ஆக பிரிச்சுக்கோங்க, அரித்மெட்டிக், அட்வான்ஸ்னு. பேசிக் படிக்கிறப்ப ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் முடிச்சுட்டு அட்வான்ஸ் வரலாம். ஆனால் கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்ப நான் அட்வான்ஸ் மேக்ஸ் படிச்சுட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில், அட்வான்ஸ் மேக்ஸோட பேசிக் எனக்கு தெரியும் அப்படின்ற பட்சத்தில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முதல்ல நீங்கள் அட்வான்ஸ் மேக்ஸ்லேருந்தே சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா நிறையா கொஸ்டின் சால்வ் பண்ணிடுவீங்க, ஒரு டாபிக் முடிச்சிங்கன்ற ஒரு ஷியோரிட்டியும் இருக்கும், அந்த டாப்பிக்லேருந்து நிறைய கேள்வி வரும் அப்படின்ற ஒரு மன நிம்மதியும் கிடைக்கும். சரியா? அடுத்ததாக எங்கே போகிறோம், நம்ம ஜிஎஸ்க்கு போகிறோம். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஓரமாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை ஒரு ஓரம் ஒதுக்கி விட்டுருங்க. மற்றபடி சப்ஜெக்ட்ஸை முதல்ல கவர் பண்ண பாருங்கள். ஏன்னா ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ஸ்டாட்டிக் ஜிகேல கூட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட ரிப்பீட்டேஷன் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் இயர்ன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வர முடியாது. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் ப்ரீவியஸ் இயருக்கும் சம்மந்தம் கிடையாது. கரெக்டாக? அப்போ இவனை ஒரு ஓரம் தள்ளிடுவோம்.
அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த மீதி 8 சப்ஜெக்ட்டுக்கு, அதாவது ஸ்டாட்டிக் ஜிகேவோட சேர்த்து மீதி 7 சப்ஜெக்ட்டுக்கு ப்ரீவியஸ் இயர் பார்க்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மத்த சப்ஜெக்ட்ல இல்லாத ஒரு பயங்கரமான அட்வான்டேஜ் உங்களுக்கு நம்மளுடைய ஜிஎஸ்ல இருக்கு அப்படின்னா, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்த சப்ஜெக்ட்லயாவது அந்த மாதிரி கொஸ்டின் வரும். அதாவது ஒரு மேத்ஸ் கேள்வி கேட்கறான்னா, அதே மாதிரி கேள்வி வரும். அத நீங்க அங்க உட்கார்ந்து சால்வ் பண்ணி தான் போடணும். ஆனா, போன எக்ஸாம்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் ஒரு அனாலிசிஸ் சொல்றேன். 2025 உடைய சிஜிஎல் எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்கறான். அதே கேள்வியே உங்களுக்கு சிஹெச்எஸ்எல்ல வருது, சிபிஓல வருது, டெல்லி போலீஸ் கான்ஸ்டபிள்ல வருது, அடுத்து எம்டிஎஸ்லயும் வருது. ஒரே கேள்வி தான் 5 எக்ஸாம்லயுமே திரும்ப 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 அதே கேள்வியவே கேட்டுக்கிட்டு இருக்கான். என்ன கேள்வி தெரியுமா? இப்ப ரீசென்ட்டா நடந்து முடிஞ்ச எலக்ஷன் 2024ல நடந்து முடிஞ்ச எலக்ஷன்ல ஆந்திராவுடைய சீஃப் மினிஸ்டர் ஆனது யாரு? அப்படின்ற ஒரு கேள்வி. இது இத்தனைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி. இது சப்ஜெக்ட் ரிலேட்டட் கேள்வி கூட கிடையாது. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வியே திரும்ப 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 கேட்டுட்டு இருக்கான். அந்த அளவுக்கு ஜிஎஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்க நினைப்பீங்க, சார் ஜிஎஸ்க்கு போய் எவனாவது ப்ரீவியஸ் இயர் பார்ப்பானான்னு. பட் 4 சப்ஜெக்ட்லயே ஜிஎஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் பார்க்கறதும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். அதை பார்த்தீங்கன்னா தான் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் ஒரு டாபிக்ல இருந்து வருது அப்படின்றத உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயரோட இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்லியாச்சு. இது இல்லாமல் அது வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உதவும், ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ண உதவும், இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இப்போ ப்ரீவியஸ் இயரை எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். சரிங்களா? ப்ரீவியஸ் இயரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். இந்த 2025ஓட எம்டிஎஸ் எக்ஸாம் இன்னும் நடந்து முடிக்கல. கரெக்டா? பிப்ரவரி மாதத்தில் நடக்க போது எம்டிஎஸும் அதுக்கப்புறம் ஜிடி எக்ஸாமும். எனக்கு தெரிஞ்ச அரௌண்ட் ஒரு மார்ச் ஏப்ரலோட எண்டுக்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஜிஎலோட நோட்டிஃபிகேஷனே வந்துடும். அந்த நோட்டிஃபிகேஷன் வர அதே டைம்லேயே உங்களுக்கு இந்த 2025 கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி எவனாவது ஒருத்தன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் லான்ச் பண்ணுவான். லான்ச் பண்ணுறது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருங்க. லான்ச் பண்ணா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், அதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ரேஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பிரச்சனை இல்லைடா. உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய உங்களுடைய மார்வல் மெட்டீரியல், மந்த்லி மார்வல் மெட்டீரியலில் நாங்கள் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ஆட் பண்ணி கொடுப்போம். அதில் மாதம் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்ல 100 கொஷின், ஆப்டியில் 100 கொஷின், இங்கிலீஷில் 100 கொஷின் அப்படின்னு கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால் அதையுமே உங்களுக்கு ஒர்க் ஷாப்பாக கொண்டு போகிறதுனால உங்களுக்கு ரொட்டீனாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து வரக்கூடிய மெட்டீரியல்லையுமே அதை ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அது உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்காது. பட் நான் ரேஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்கை வாங்கி படிச்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம். சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம். எத்தனை வருஷம் வரைக்கும் படிக்கணும்னு சொன்னேன். ரிவர்ஸ்லேருந்து ஒரு 3 வருஷம் வரைக்கும் பார்த்துக்கலாம். அண்ட் எங்கே படிக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய நார்த் இந்தியன் நண்பர்கள் நிறைய மார்க்கு இந்த எக்ஸாமில் வாங்குறாங்க. கட் ஆஃப் எல்லாமே ஷூட் அப் ஆகிறதுக்கு எல்லாருமே இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்த்துட்டு போகிறது தான் காரணம். பட் ஆனால் நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்க, எப்போ பார்த்தாலும் திரும்ப திரும்ப ஒரு புது புக் எடுத்து படிக்கிறது, எவனா ஒருத்தன் கலர் கலராக புக் விட்றானா அதை வாங்கி படிக்கிறது, 4000 ஒகேபுலரி இருக்கக்கூடிய புக் எடுத்து படிக்கிறது, இந்த மாதிரி வித்தியாசமான சம்ஸ் இருக்கக்கூடிய புக்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கண்டென்ட் நாலேஜாக தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் நிறைய பேர் எக்ஸாமை கிராக் பண்ண முடியாமல் போகுது. இங்கே ரொம்ப முக்கியமான நீடே கண்டென்ட் நாலேஜ் கிடையாது, கொஸ்டின் சால்விங் எபிலிட்டி தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோடு படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்த செஷனில் மீட் பண்ணலாம். டாட்டா, பை பாய்.